Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. Last videoல இந்த ரெண்டு waste cardboard boxையும் யூஸ் பண்ணி நமக்கு ரெண்டு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் இதையே நம்ம மேல கவர் பண்ணி டெஸ்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணோம். இந்த வீடியோல இந்த cardboard boxை லெஃப்ட் ஓவர் பீஸை யூஸ் பண்ணி ஒரு மினி அல்மேரா எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த லெஃப்ட் ஓவர் பீஸை மடிச்சு வச்ச மாதிரி பார்க்குறோம். பாட்டம்ல இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுல விங்ஸ் இருக்கு. அந்த அளவுக்கு எல்லா சைடுலயும் கார்ட்போர்ட் பாக்ஸ்ல மார்க் பண்ணிக்கிறேன். சோ இப்போ அந்த கார்ட்போர்ட் பாக்ஸை ஃபுல்லா விரிச்சு வச்சிருக்கேன். ரெண்டு சைடுலயும் நம்ம லைன் டிரா பண்ணிருக்கோம். மார்க் பண்ண லைன்ல ரெண்டு சைடுலயும் கட் பண்ணி இந்த கார்ட்போர்ட் எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம அப்புறம் யூஸ் பண்ண போறோம். ஒரு சைடுல பாத்தீங்கன்னா ஃபுல் பீஸையும் அப்படியே எடுத்து வச்சிட்டேன். இந்த பக்கம் கார்ட்போர்ட் பீஸ்ல ரெண்டு பக்கத்துலயும் 1 இன்ச் டோட்டலா 2 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது ஏன் இந்த மாதிரி கட் பண்ணுறோம்னா உள்ள கார்ட்போர்ட் பாக்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கும்போது அது சரியாக ஃபிட் ஆகணுன்றதுக்காக. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிம் பண்ண பீஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா சின்ன பீஸ் அதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதை எடுத்து வச்சிடுறேன். இந்த பீஸை தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கலாம். கீழே இருக்கிறத இந்த மாதிரி மடித்து வச்சுக்கிறேன். அண்ட் ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம எல்லாத்துலயும் ஓட்டிட்டா நமக்கு அல்மேரா ரெடி ஆயிடும். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்றது டபுள் ரேக் இருக்கிற மாதிரி ஒரு அல்மேரா. சைட்லலாம் ஒட்டுறதுக்கு கம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எட்ஜஸ்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம க்ளூ கன் க்ளூவை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா சைட்லையும் க்ளூவும் கம்மும் போட்டு ஒட்டிடலாம். அண்ட் எப்போவுமே பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு செல்லோ டேப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போதான் அந்த ஷெல்ஃப் எப்பவுமே பிரிஞ்சு வராமல் நல்லா ஸ்டெடியாக இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு கார்ட்போர்ட் ஜாயின் ஆகிற இடத்துல செல்லோ டேப்பை யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். லெக்குக்கு இந்த மாதிரி தெர்மோகோல் பீஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த கார்ட்போர்ட் பீஸை யூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் கட் பண்ணிட்டு லெக் ரெடி பண்ணியாச்சு. இது அப்படியே நம்ம ரெண்டுத்தையும் சென்டர்ல பார்த்து ஒட்டிக்கணும். இதை சென்டர் நம்ம மார்க் பண்ணிட்டு எல்லா சைட்ல இருந்தும் 2 இன்ச் உள்ள மார்க் பண்ணிட்டு சென்டர்ல ஒட்டிக்கலாம். கம் யூஸ் பண்ணி ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் காய வச்சிடலாம். இது ஒரு 1/2 hour நல்லா காய வச்சிடலாம். கம்ப்ளீட்டா ரெடி பண்ணதுக்கு அப்புறம் எல்லா சைட்லயும் மேல் பக்கம் எக்ஸ்ட்ராஸ் இருந்ததுன்னா அன்இவனா இருந்தா அதை ட்ரிம் பண்ணிக்கலாம். மினி ஷெல்ஃப் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறதுக்கு நம்ம கிஃப்ட் ரேப் இல்லைனா லேமினேட்டட் ப்ரௌன் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாகவும் ஒட்டுறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கணும்னா இந்த மாதிரி செல்ஃப் அடிசிவ் ஸ்டிக்கரை வாங்கி ஈஸியாக ஒட்டிக்கலாம். இந்த மினி ஷெல்ஃபையும் நம்ம மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். வார்ட்ரோபா சின்ன ட்ரெஸ்ஸஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இல்லைனா கிச்சனில் ப்ரொவிஷன்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த லெஃப்ட் ஓவர் பீஸை இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இது மேலே ஒட்டிட்டு பூஜா ஷெல்ஃப் மாதிரியும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதை இந்த மாதிரி ஒட்டிட்டு மேலே ஒரு ஓப்பன் ஷெல்ஃப் மாதிரியும் வச்சுக்கலாம்.
நான் வந்து இதை 2 ரேக்காக தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை கவர் பண்ணுறதுக்கு நான் வந்து லெஃப்ட் ஓவர் கிளாத் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு ரெடி பண்ண கவரை போட்டுட்டு இதோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த ஷெல்ஃப்க்கு ரெடி பண்ண கவர். இப்போ இதை போட்டு பார்க்கலாம். இந்த கவர் வந்து இந்த மாடல் கவர் வந்து 3 சைடில் மட்டும் தான் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணும். ஃப்ரண்ட்டில் வந்து இதை ஓப்பன் பண்ணி நம்ம திங்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த கவரோட கம்ப்ளீட் மாடலும் இந்த ஷெல்ஃபோட 3D வியூவும் பார்க்கலாம். சைடில் வந்து ப்ரெஸ் பட்டன் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை அப்படியே மேல் பக்கமாக அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு எல் ஷேப்பில் ட்ரையாங்கிள் மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல் ஷேப்பில் மட்டும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இந்த ஷேப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மிடில் வந்து கிளாத்லேயே ஒரு ரோப் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இந்த ஷேப் அப்படியே மெயின்டைன் ஆகும், கிளாத்தும் வந்து காற்றுல பறக்காமல் இருக்கும். இதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஃப்ரண்ட் சைடு ரோப்பை வந்து சைடில் வந்து ப்ரெஸ் பட்டனில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். See you all in my next video. Have a great day.